கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காய்கறிகள் வந்து குழஞ்சி போயிடும். நம்ம குழஞ்சி போகிற மாதிரியான அவியல் கிடையாது, அது வந்து கூட்டு அவியல் கிடையாது. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எவ்வளோ தயார் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அவியல் வந்து 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நல்லா வந்து அதை கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்காங்க. ரொம்ப முக்கியமானது காய்கறிகள் வந்து குழஞ்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. தண்ணி லேசாக ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி குக்கர் வந்து மூடி விசில்லாம் வச்சிடாதீங்க, காய்கறிகள்லாம் குழஞ்சி போயிடும். முருங்கைக்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் போகும், நல்லா குழஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட அவியல் கிடையாது, அது வந்து கூட்டு. இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்ல துருவல் மாதிரி தண்ணி ஊற்றாம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் வெந்திருக்கா பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் இது வந்து குழையவும் இல்லை. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது இப்போ இதில் போட்டுறோம். பாருங்க எப்படி உதிர் உதிரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூட்டு கரைக்கிற மாதிரி குழைய வச்சிடக்கூடாது, துருவல் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து அதிகம் இல்லாமல் ஒரு 100 ml தயிர், கட்டி தயிர், சின்ன கப்பு கட்டி தயிர் அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு அப்படியே காய்கறிகளை கொத்தாம அப்படியே இந்த தயிர், தேங்காய் விழுது, இந்த பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதை வந்து நல்ல ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக தேங்காய் எண்ணெய் அதை சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளற போகிறோம். கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா அந்த கருவேப்பிலையை பச்சையா ஒரு கொத்து பச்சையா கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அதிகம் வேண்டாம், 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி வச்சிட்டிங்கன்னா அந்த தேங்காய், அந்த அப்புறம் வந்து பெருங்காயம், அந்த தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே தயிர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அது பாருங்க அவியல் எப்படி இருக்குதுன்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வெறுமனையே எல்லாருமே ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்லையும் அதே மாதிரி தான் நடந்தது. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி அவியல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. இதே மாதிரி அவியல் நீங்களும் செய்து பாருங்க. அப்ரப்டா அப்படியே கேரளா ஸ்டைல் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அவியல். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட்ல இருக்கிற சோசியல் மீடியால இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வீடியோக்களுக்கு, சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அதை தான் நான் கேட்கிறேன். நன்றி.